சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 4 வகை சொற்கள் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ 4 வகை சொற்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண வகை, இலக்கிய வகைன்னு 2ஆ பிரிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். 4 வகை சொற்கள் பார்க்க போறோம். ஆகு பெயர் பார்க்க போறோம். வழக்கு, போலி, வலுநிலை, வளாநிலை. ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப ஈஸி தான். மரபு சில சார்ந்ததும் பார்க்க போறோம். இப்போ என்ன 4 வகை சொற்கள்ல நீங்க இலக்கண வகை, இலக்கிய வகைன்னு 2ஆ பிரிச்சிருப்பீங்க. எது இலக்கண வகை, எது இலக்கிய வகைங்கிறதும் கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். இலக்கண அடிப்படையில்னா இந்த லிஸ்ட், இலக்கிய அடிப்படையில்னா அந்த லிஸ்ட். ரைட்டா? உங்களுக்கு அது கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அப்ப இலக்கண அடிப்படையில இலக்கணத்தை கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், இதுதான் இலக்கண வகை சார்ந்தது. இலக்கிய வகை சார்ந்தா பெயர்ச்சொல், வினைச்சொல், இயற்சொல், திரிசொல், இயற்சொல், திரிசொல் இப்படி வரும். புரியுதா உங்களுக்கு? ரைட், ஓகே. அப்ப இந்த நாள்ல வந்து பெயரை குறிச்சா பெயர்ச்சொல், வினையை குறிச்சா வினைச்சொல், இடையில வந்தா இப்ப தந்தையும் தாயும், அப்ப இதுதான் இடைச்சொல். மற்றொருவர், அப்ப மற்றுங்கிறதா இதுல இடைச்சொல். திருக்குறளை, அந்த ஐங்கிறது இடைச்சொல். இதெல்லாம் தெரிஞ்சா. உரிச்சொல்னா மா, சால, தவ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து இது வந்து உரிச்சொல் அப்படிங்கிறது தெரியும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடைச்சொல்லையும் உரிச்சொல்லையும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்காங்க. இடைச்சொல்லையும் உரிச்சொல்லையும் அது என்னன்னு பார்த்துருவோம். இந்த பாருங்க. இன், கு, உடைய, ஐ, விட, கல், ஆனால், தான், போல, உடன் இதெல்லாம் இடைச்சொற்கள் தான். இதெல்லாம் இடைச்சொற்கள் தான். உரிச்சொற்கள் தனியா இருக்கும். இடைச்சொற்களுடைய வகைகளை கொடுத்துருப்பாங்க. இது நம்ம பார்த்தா ஒரு ஈஸியா இருக்கும். ஐயாளுக்கு இன்னது கண், அதெல்லாம் இடைச்சொற்கள் தான். அப்ப வேற்றுமை உறுப்புகள் இடைச்சொற்கள் தான். பன்மை விகுதிகள் அவர்கள், அவர்கள் இந்த பன்மைக்காக வருதுல, அதெல்லாம் வந்து கல், மார் அதெல்லாம் தான். திணை, பால், விகுதிகள், விகுதியில வர்றது ஃபுல்லா மேக்சிமம் இடைச்சொற்கள் தான் இருக்கும். விகுதியில வந்தது மேக்சிமம் இடைச்சொற்கள் வரும். பால் விகுதிகள், திணை விகுதிகள், ஏன், ஓம், ஆன், ஆல், ஆர், ஆர்கள், தூ, ஆ அப்படிங்கிறது. கால இடைநிலை நான் ஏற்கனவே சொன்னேன். நிகழ்காலம்னா கிருகிருன்னு வரும். அதான் கிரு, கின்று அப்படிங்கிறது. பெயரச்ச வினையச்சத்துல ஊ, ஆன் முடியும், ஊன்னு வரும். இந்த மாதிரி ஈன்னு வரும். இந்த மாதிரி வந்தா மல், இந்த மாதிரி வந்தா பெயரச்ச விகுதிகள். எதிர்மறை இடைநிலைனா அல்ல, இல்ல, ஆ அப்படி இப்படின்னு சொன்னா அது எதிர்மறை நிலை. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் போன வீடியோல. தொழிற்பெயர் விகுதிகள் அப்படின்னா தல், அம், வை, மை அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் இருக்கு. வியங்கோல்னா க, இய, இயர் அப்படின்னு சொல்லி வியங்கோல் வினைமுற்றுல இருக்கு. சாரியையில அத்து, அற்று, அம். சாரியையில அத்து, அற்று, அம். அடுத்து ஓம உறுப்புகள்னா போல, மாதிரி அப்படின்னு தான். இணைப்படை சொற்கள்னா பாருங்க. அல்லது, இல்லை என்றால், இல்லை என்றால் கூட ஒரு இடைச்சொற்கள் தான். இல்லை என்றால், ஆனால், ஓ, ஆகவே, ஆயினும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது இதெல்லாம் இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொற்கள்? இடைச்சொற்கள்னு சொல்றாங்க. இன்னும் கூட இடைச்சொற்கள் இருக்கு. தத்தம், பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்ங்க. சொல்லுறுப்புகள், சொல்லுறுப்புகள்னா தெரியும். கொண்டு, இருந்து, பற்றி, வரை, மூலம். வினா உறுப்புகள் ஆ, ஓ, அவனோ, அவனா அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் வந்து இடைச்சொற்களுடைய வகைகள். இதுல அப்படி எங்க வருது, தான் எங்க வருது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறது இடைச்சொல், எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை. எதிர்மறையா எங்கேயுமே இருக்கக்கூடாது, சிறப்பா இருக்கணும், ஐயம் படக்கூடாது, எச்சம் அது தவறு, முற்று இடக்கூடாது, அளவை அளவா இருக்கணும், தெரிநிலை, ஆக்கம். இந்த மாதிரி இடங்கள்ல அப்படிங்கிறது கரெக்டா வருது. ஓ அப்படிங்கிறது எங்க வருதுன்னா ஒலி, இசை, வினா, சிறப்பு. பாருங்க, சிறப்புன்னு எடுத்துக்கிட்டா அங்கேயும் வரும், இங்கேயும் வரும். எதிர்மறை அங்கேயும் வரும், இங்கேயும் வரும். தெரிநிலை அங்கேயும் வரும், இங்கேயும் வரும். கழிவு இங்க மட்டும்தான் வரும். பிரிநிலை இங்க மட்டும்தான் வரும். அசைநிலை, கழிவு, பிரிநிலை, அசைநிலை 8ம் அங்க வந்து பாருங்க என்னும் பொருள்கள் வரும். இங்க நம்பர்ஸ் எதுவும் கொடுக்கல. ரைட்டா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அங்கேயும் ஒரு 8 தான். அங்க ஆக்கம் வந்திருக்கு, இங்க ஆக்கம் வரல. அசைநிலை, பிரிநிலை, கழிவுன்னு வந்திருக்கு. அங்க ஆக்கம்ங்கிற வந்திருக்கு, அளவைன்னு வந்திருக்கு. இங்க அளவை, ஆக்கம்ங்கிறது இல்லை. அதே மாதிரி முற்றுன்னு வந்திருக்கு, இங்க முற்று இல்லை. இந்த 3 இங்க 3 டிஃப்ரெண்ட் ஆகும். கொஞ்சம் ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஆகுது. இங்க வந்து ஒரு 8 பொருள், இங்கேயும் 8 பொருள் தான், இங்கேயும் 8 பொருள் தான். ரைட்டா? அது அப்படிங்கிறது 8 பொருள் வந்திருக்கு. ஓ அப்படிங்கிற 8 பொருள் வந்திருக்கு. அங்க முற்று, அளவை, ஆக்கம் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. முற்று, அளவை, ஆக்கம். இங்க கழிவு, அசைநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கு. தெரிநிலை, கழிவு, அசைநிலை. ரைட்டு. ஓ அப்படிங்கிறது அடுத்து ஏ அப்படிங்கிறது பிரிநிலை, அதே சேம் ஈக்குவல் தான். பிரிநிலை, வினா, எண், ஈற்றசை, தேற்றம், இசை நிறை ஆகிய 6 பொருள்கள் வரும். 6 பார்த்து போடா.
அங்கே 8 8 ஆறுரா பார்த்து போடா. ஸோ அப்படிங்கிற போது 6 அப்படிங்கிற இடத்துல வரும். தான் என்னும் இடை சொல்லும் அழுத்த பொருளில் தான் வருகின்றது. தான் அப்படின்னாலே அழுத்தம், தான் தான் அப்படின்னாலே என்னது, அழுத்த பொருள்களில் வரும். ரைட்டு, தான் அப்படிங்கிறது இது சிம்பிளாக ஒரே வரியில் முடிச்சிட்டாங்க. எந்த சொல்லும் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகின்றது. ஒரு சொற்றலில் ஒரு முறை மட்டும்தான் வருகிறது தான் அப்படிங்கிறது. அடுத்தது நிர்மலா தான் பாடினாள், அந்த மாதிரி. ரைட்டா, ஓகே. மட்டும் இச்சொல் வரையறை பொருள் தருகிறது. இச்சொல் வரையறை பொருள் தருகிறது. முடிந்தவரை, குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருள்களிலும் வருகிறது. முடிந்தவரை, முடிந்த மட்டுங்கிற மாதிரி, முடிந்தவரை, குறிப்பிட்ட நேரம், இந்த பொருள்களையும் வருகிறது. மட்டும் அப்படிங்கிற வார்த்தை. தான் அப்படிங்கிறது அழுத்த பொருள் வருகிறது. மட்டும்ங்கிறது முடிந்தவரை, குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிற இடத்துல வருது. ஆவது, இது பல பொருள்கள் வரும் இடைச்சொல்லாகும். ஆவது அதாவது பல பொருள்கள் வரும். கூட, என்னிடம் ஒரு காசு கூட இல்லை, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடங்கிறது வினா பொருள் வரும் இடைச்சொல். அவனா, அவனா அப்படி வினா பொருள் தரக்கூடியது மறக்க கூடாது. ஆம், ஒரு சொற்றன் இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம். ஆம், அது சாத்தியம்தான். ஆம், அது பொருத்தமானதுதான். இசைவு கொடுத்துட்டேன், ஆம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பொருள் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படுகிறது. ஆம், யாராவது கேட்கும்போது ஆம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது தகவலா வதந்தியா என்னன்னு தெரியல. அப்போ ஆம் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ஸோ பார்த்தோம், தான் பார்த்தோம், பார்த்தோம், ஆம் பார்த்துருக்கோம், அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ரைட்டா, ஓகே. அடுத்து பாருங்க, அன்று அல்ல. அன்று அப்படிங்கிறது ஒருமை, அல்ல அப்படிங்கிறது பன்மை. இது டிஃப்ரெண்ட். மாதிரி எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்கும். எத்துணை அப்படின்னா அளவையும் குறிக்கும் காலத்தையும் குறிக்கும். எத்துணை அப்படின்னா அளவை குறிக்கும் காலத்தையும் குறிக்கும். ரெண்டே ரெண்டு சின்ன டிஃப்ரெண்ட் தான், நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் இப்போ கடிமலர், கடி 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 அப்படின்னா கடினா விரைந்துன்னு சொல்லலாம், நுனின்னு சொல்லலாம். அந்த வார்த்தையை பொறுத்து. இப்போ இங்கே கடிங்கிறது மனத்தை குறிக்கிறது, இங்கே கடிங்கிறது காவல் மிக்க அந்த காவலை குறிக்கிறது, இங்கே கடிங்கிறது அந்த விரைவு அப்படிங்கிறத குறிக்கிறது. கடி நுனி அப்படின்னா இங்கே கூர்மையை குறிக்கிறது. அப்போ ஒரு சொல் பல பொருளுக்கு உரியது. இந்த ஒரு சொல் கடிங்கிற வார்த்தை பல பொருளுக்கு உரியது. அதே மாதிரி உரு தவ நனி என்ற 3 உரிச்சொற்களும் மிகுதி என்னும் பொருளில் வருகின்றன. ரைட்டா, உரு பசி, தவ சிறிது, நனி நன்று. பல சொல் ஒரு பொருள் தருகிறது. பல சொல் ஒரு பொருள் தருகிறது. இந்த மாதிரி ஒரு சொல் பல பொருளுக்கும் உரியதும் பல சொல் ஒரு பொருளுக்கும் உரியது. அதான் உரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றிற்கு முன்னால் வந்து, உரிச்சொல்னா ஒரு பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றிற்கு முன்னால் வந்து பொருள் உணர்த்துவதுதான் உரிச்சொல். ஒரு சொல் பல பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு, பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு. ரைட், இதுதான் இலக்கண அடிப்படையில. அடுத்து இலக்கிய அடிப்படையில. இலக்கிய அடிப்படையினாலே ரொம்ப கஷ்டமா இருக்கணும். இலக்கியம்னாலே இயற் சொல், திரிசொல், வட சொல், அந்த மாதிரி வரும். இயற் சொல், இயற்சொல், திரிசொல். இலக்கண முறைப்படினா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது வந்து இயற் சொல், திரிசொல், வட சொல், என்னது திசைச்சொல், வட சொல், இப்படி வரும். ரைட்டாப்பா, இது இலக்கிய முறைப்படி. அதையும் கேட்பாங்க, இலக்கண முறைப்படி எது, இலக்கிய முறைப்படின்னு. இயற் சொல் அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை. இப்போ மண், பொன், அது சாதாரண ஒரு பெயர் தான். இப்போ பெயர் இயற் சொல். நடந்தான், வந்தான், வினை இயற் சொல். அவனை, அவனால் அப்படின்னா அது இடை. அப்போ இடை உரி, இடை இயற் சொல், சாதாரண இயற் சொல் தான். மாநகர், மா அப்படிங்கிறது உரி, உரி இயற் சொல். இந்த மாதிரி சாதாரணமாக பிரிக்கலாம். அதே மாதிரி திரிசொல் அப்படிங்கிறது என்னன்னா திரிஞ்சு வந்திருக்கும் வார்த்தை. இந்த பாருங்க, அழுவம், வங்கம், இது பெயர் திரிசொல். ஏன்னா வங்கம்னா உங்களுக்கு, வங்கம்னா கப்பல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படின்னா அழுவம், வங்கம் அப்படிங்கிறது என்னன்னா பெயர் வந்து ஒரு திரிஞ்சிருக்கு. இயம்பினான், பயின்றான். புரியாம வந்தா அது இயற் சொல்லுங்க. இந்த புரியாம வந்தா அது திரி சொல்லுங்க. அப்படிதான் திரிஞ்சு வந்திருக்கும். அன்னமான, இது இடை. கூர்களி, கூர்களி, இது வந்து உரி. அப்போ இது தெரிஞ்சுக்கணும் நம்ம. புரியுது உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்தால் இது திரிசொல். 4 வகையான. திசைச்சொல் அப்படிங்கிறது திசையை குறிச்சா அது திசைச்சொல். எப்படின்னா எந்த திசைனா, முதலில் தமிழ் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல, பிற மொழியிலிருந்து வந்த தமிழ் வழங்கி அந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு, கேணி, இதுதான் ஷார்ட்கட். பெற்றம், பசு, பழைய புக் முத கொண்டு நம்ம கேணின்னுவோம், அந்த பக்கம் கிணறுன்னுவாங்க, அங்கிட்டு பசுன்னுவாங்க, நம்ம பெற்றம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வார்த்தைகள் திசைனா வடகிழக்கு, தென்கிழக்கு, அது இல்லை. இந்த மாதிரி திசைக்கு தகுந்தாப்புல நம்ம ஊரில் பொங்கல்னு சொல்லுவோம். இப்போ விருதுநகரில் என்ன கொண்டுருவாங்க, என்ன துர்லாவா அப்படின்னு கேட்போம்.
நம்ம திண்டுக்கல்ல திருவிழான்னு சொல்லுவோம், மதுரையில் திருவிழான்னு சொல்லுவோம், அங்கே பொங்கல்னு சொல்லுவாங்க, பொங்கல் கொண்டாடுறோன்னு சொல்லுவாங்க. என்னது பொங்கலா அப்படின்னு கேட்டால் பொங்கல் தான் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வட சொல் அப்படிங்கிறது என்னப்பா அப்படின்னா, வட சொற்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கமலம், இந்த லக்ஷ்மி, இந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்தால் வட, அதாவது கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழ் எழுதுவதை தற்சமம் என்பர். லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும், விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்பர். அதாவது வடமொழியில் இருப்பது போன்றே வடமொழியில இருப்பது போன்றே தமிழில் எழுதுனா அது தற்சமம், தற்சமம் சொல்லுவோம். அதே மாதிரி லக்ஷ்மிங்கிறத லக்குமி, வடமொழியில இருக்கிறத வடமொழியில, அதாவது அது வந்து என்னன்னா தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுனா அது தற்பவம் சொல்லுவாங்க. ஸோ தற்சமம், இது தற்பவம், தற்சமம் தற்பவம் பார்த்துக்கணும். ரைட்டா? நம்ம லக்ஷ்மி லக்குமி, லக்ஷ்மிய என்ன பண்றோம் என்பதை லக்குமி என்றும், விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுறோம். அப்படி மாற்றி எழுதுனா அது தற்பவம், பவம். மிச்சம் அங்கிட்டு இருக்கிறது தற்சமம். கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழ் எழுதுவதை தற்சமம்ங்கிறோம். ரைட். இலக்கிய வகை சொற்கள்ல அங்க ஓல்டு புக்லயும் எக்ஸாம்பிள் இருக்கும். இயற் சொல்னா என்ன, திரி சொல்னா என்ன, இந்த அழகா இருக்கும். பெயர் ஏற்சொல், வினை ஏற்சொல், திரி சொல்னா என்ன, உரி சொல்னா என்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோட இருக்கும். இவன் தற்பவம் தற்சமம் பார்த்தோம்ல, தற்சமம் தற்பவம் இங்க இருக்காது, அங்க இருக்கும். இங்க இருக்காது, ஆனா அங்க இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க, இதில் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் என்னதுன்னா இலக்கண இலக்கிய வகைக்கான சொற்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகு பெயர். ஸோ ஆகு பெயர் எதுக்கு எது ஆகி வருவதோ அதான் ஆகு பெயர். இப்போ பொருளாகு பெயர், மல்லிகை சூடினால், மல்லிகைங்கிறது என்னது, ஒரு பொருள். அது ஒரு சினைன்னு எடுத்துக்கலாமா சார்? எப்படி எடுத்துக்கிற முடியும்? சினைன்னு எடுத்துக்க முடியும். மல்லிகைங்கிறது ஒரு பொருள், பொருள் தான். அப்போ மல்லிகை சூடினால்னா ஒரு பொருளாகு பெயர். பொருளுக்கு ஆகி வரனால் அது பொருளாகு பெயர். இப்போ சடுகுடு போட்டி தமிழ்நாடு வெற்றி பெற்றது, அது ஒரு இடத்த சொல்லுது, அப்போ இடவாகு பெயர். டிசம்பர் சூடினால் காலவாகு பெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு, தலைங்கிறது ஒரு சினை, சினையாகு பெயர். இனிப்பு தின்றான், இனிப்புங்கிறது ஒரு பண்பு, சுவையை குறிக்கிறது, பண்பாகு பெயர். பொங்கல் உண்டான், அல்விகுதி வந்திருக்கு, பொங்கல்ங்கிறது ஒரு தொல் பெயர் தான், இப்போ தொல்லாகு பெயர். அந்த மாதிரி இரட்டை கிளவினா தெரியும், விறுவிறு கலகல மலமலன்னு இருக்கும். அடுக்கு தொடர்னா எங்கே எங்கே, இல்லை இல்லை, 2 அல்லது 3 4 முறை கூட அடிக்கடிக்கு போகும். அதான் இரட்டை கிளவி அடுக்கு தொடர் அப்படிங்கிறது. அடுத்து ஆகு பெயர்ல இங்கேயும் இருக்கும். பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், 16 வகைப்படும் மொத்தம். காரியவாகு பெயர், இந்த பாருங்க, கருவியாகு பெயர்னு என்னன்னு பாருங்க. வானொலி கேட்டு மகிழ்ந்தாங்க, வானொலிங்கிறது ஒரு கருவி தானே. அடுத்து பைங்கூழ் வளர்ந்தது, இது கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது, அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது, அதான் பைங்கூழ். அப்போ இது ஒரு காரியவாகு பெயர். இந்த மாதிரி 16 வகைப்படும் ஆகு பெயருங்கிறது. கருத்தாவாகு பெயர்னா அறிஞர் அண்ணா படித்திருக்கிறேன், அது ஒரு கருத்தை சொல்லுது. என்ன நிலவைனா ஒன்று பெற்றால் ஒளிமயம், அது என்ன நிலவை. 2 கிலோ கொடு, எடுத்தல் அளவை. 1/2 லிட்டர் கொடு, முகத்தல் அளவை. 5 மீட்டர் கொடு, நீட்டல் அளவை. மீட்டர்னா நீட்டல் அளவை. ஸோ அவ்வளோதான். ஓல்டு புக்லேயும் இது சம்மந்தமாக எக்ஸாம்பிள்லாம் இருக்கும், அது ரொம்ப ஈஸி தான். இது பறவைகளின் மரபு தொடர்கள் பாருங்க. ஆந்தை அலரும், ஆமா. குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும், சேவல் கூவும், புறா குணுகும். இதை மறந்துடக்கூடாது, புறா குணுகும், கூகை குளரும். இது குணுகும், இது குளரும். கூகை குளரும், புறா குணுகும், இதை மறந்துடக்கூடாது. தொகை மரபுல மக்கள் கூட்டமாக தான் இருப்பாங்க. நிறைன்னு தான் சொல்லுவோம், ஆட்டு மந்தையை தான் சொல்லுவோம், ஆட்டு மந்தை. சோறு உண்ணணும், ஒரு வாய் எடுத்து தின்னு, அப்படி திங்கிறது உண்றது. தண்ணீர் குடிக்கணும், இப்படி குடிச்சுக்கிட்டே இருப்போம், எடுக்க மாட்டோம். பூக்கொய், பூ வந்து அப்படி அப்படி பூவை மட்டும் எடுப்போம், பூ கொய்வோம். முறுக்கு தின், முறுக்க இப்படி திம்போம், இப்படி இப்படி திம்போம். பால் பருகு, பால் வந்து சூடாக இருக்கும், பருகணும். தண்ணீர் குடிக்கணும், பால் பருகணும். லைட் லைட்டாக வந்தால் பருகிறது. இலைப்பறி, இலையை வந்து பறி. பூக்கொய், இலைப்பறி. சுவர் எழுப்பணும். கூடை முடை, கூடை வந்து அப்படி முடையணும். அப்படியே பார்த்தீங்கன்னா மூங்கில் அப்படி இப்படி 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 போய்கிட்டு இருக்கோம், முடையணும். பானை வனை, பானை இப்படி வனையணும், பானை இப்படி வனையணும். ரைட்டா? ஸோ அதை நீங்கள் கேரக்டர் வைஸ் அதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த இதில் கூட இருக்கும் பாருங்க. அவரை பிஞ்சு, இதில் எல்லாமே பிஞ்சு தான்.
மேக்சிமம் தென்னங்குரும்பை, வாழை கச்சல், வாழைய கச்சல்னு சொல்லுவோம், மாவடு. இந்த 3 தெரிஞ்சா போதும். கத்திரி பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, அவரை பிஞ்சு எல்லாம் சொல்லுவோம். கத்திரிக்காய் பிஞ்சா இருந்தால் நல்லா இருக்கும், வெள்ளரி பிஞ்சு தான் சாப்பிட நல்லா இருக்கும், அவரையும் பிஞ்சு தான். ஆனால் தென்னங்குரும்பைன்னு சொல்லுவோம், மாவடுன்னு சொல்லுவோம், வாழை கச்சல்னு சொல்லுவோம். விலங்குகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குருவி குஞ்சு, கோழி குஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். கன்றுங்கிறது 3 மட்டும் சொல்லுவோம், மான் கன்று, எருமை கன்று, இன்னொன்று வரும் மான் கன்று, மான், எருமை. யானையும் கூட கன்றுன்னு தான் சொல்லுவோம், யானை குட்டின்னு கூட சொல்ல மாட்டோம், யானையும் கன்றுன்னு தான் சொல்லுவோம். குட்டி பாருங்க, கழுதை குட்டி, நாய்க்குட்டி, ஆட்டுக்குட்டி, பன்றிக்குட்டி, பூனைக்குட்டி எல்லாமே வரும். புலிப்பரல், சிங்க குருளை, அதையும் மறந்துடாங்க, புலிப்பரல், சிங்க குருளை. ரைட்டா? மான், எருமை, யானை 3மே கன்று தான் வரும், மிச்சதெல்லாம் குட்டி குட்டியாக தான் வரும். சிங்க குருளை, புலிப்பரல். ஒளிமரபுல இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிங்கம் முழங்கும், கூகை குளரும், கூகை குளரும், காகம் கரையும், குதிரை கணைக்கும், யானை பிளிரும், நரி ஊளையிடும், மயிலாகவும். இதுவும் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. அப்பம் தின், அப்பத்தை திம்போம். காய்கறி அரி, காய்கறி இப்படி அறுப்போம், இப்படியே அறுப்போம், டக் டக் இப்படி அரிக்கணும், காய்கறி அரி. இலைப்பறி, நெல் தூற்றணும், நெல் அப்படி தூற்றணும். களை அப்படி பறிக்கணும், களை பறிக்கணும். காய்கறியை அரிக்கணும், காய்கறியை அரிக்கணும். இப்படி வெட்டுறதா இருந்தாலும் சரி, டக்கு டக்குன்னு அந்த காயப்படுங்கிறத அரிக்கணும், காய்கறியை அரிக்கணும். களை பறிக்கணும், பறித்து அந்த களையை வேரோடு எடுக்கணும், களை பறிக்கணும். ஸோ நீர் பாய்ச்சணும், பாட்டு பாடணும். மலர் கொய், மலர் கொய். பழம் தின், அப்பம் தின், சோறு உண், சோறு வந்து என்னது உண், பால் பருகு, தண்ணீர் குடி அப்படிங்கிறது வரணும். ரைட்டாப்பா? ஓகே. யானை குட்டியா யானை கன்றா அப்படின்னு பார்த்தா யானை கன்று தான் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? யானை கன்று, மான் கன்று, எருமை கன்று. யானை, மானு, எறும்பு. இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லுவேன். ஒரு ஸ்டேஜில் யானை, மானு, எறும்பு, யானை, மானு, எருமை 3 பேர் இருப்பாங்க. சரி, எல்லாம் கேதான் உட்காந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 பேர், யானை, மானு, எருமை. மான் இந்த பக்கம் இருக்கும், நான் யானை மாதிரி இங்கிட்டு இருப்பேன், என் பக்கத்தில் எருமை இருக்கும். எருமை, யானை, மான், இப்படி சொல்லிக்கலாமே. இப்படி தான், அதான் ஷார்ட்கட்டாக இருக்கும். ஏற்கனவே பார்த்து தான் இதில் இருக்கும். ஈச்ச ஓலை, இந்த இதில் தப்பு பண்ணிடக்கூடாது. ஈச்ச ஓலை, சோலை தட்டை, ஈச்ச ஓலை, இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் அதில் பார்த்துட்டோம். வேணா ஒரு இடம் சொல்கிறேன் பாருங்க. கன்று கன்றுன்னு வரும், அணில் பிள்ளை, குட்டி குட்டின்னு வரும், எல்லாமே குட்டி தான். எலிக்குட்டி, பன்றிக்குட்டி, கழுதைக்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்கு குட்டி, குதிரை குட்டி, எல்லாமே குட்டி தான். சிங்க குருளை, புலிப்பரல், யானை, மான், எருமை 3 மட்டும் தான் கன்று. எல்லாம் குட்டி குட்டியாக வரும். பிள்ளைன்னு வருது அணில் பிள்ளை, கீரி பிள்ளைன்னு வரும். அடுத்து விலங்கோட வாழ்விடங்கள். ஆட்டுப்பட்டி, ஆடை வந்து பட்டியில் அடைப்பாங்க, ஆடுப்பட்டி. கோழியை வந்து பண்ணை தான். யானை கூட்டமாக தான் போகும். குதிரை கொட்டில், குதிரையை வந்து கொட்டில்னு சொல்லுவோம். மாட்டு தொழுவன்னு சொல்லுவோம். வாத்து பண்ணைன்னு சொல்லுவோம், அது ஒரு பிறவைனால பண்ணைன்னு சொல்லுவோம். ஒளிமரபு. ஆந்தா அலரும், கழுதை கத்தும், காக்கை கரையும், கிளி கொஞ்சம் பேசும்னாலும் ஒன்று தான். குதிரை கணைக்கும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், கோழி கொக்கரிக்கும். சிங்கம் முழங்கும், புலி உருமும், மயில் அகவும், யானை பிளிரும், நரி உலையிடும். இந்த பாருங்க, இதுல எது இலை ஓலைங்க? ஈச்ச ஓலை தான். ஓலைங்கிறதே மட்டும் பார்த்துக்காங்க. பனை ஓலை, ஈச்ச ஓலை. இலைன்னு எடுத்துக்காங்க, மாவிலை. பனை ஓலை, ஈச்ச ஓலை, தென்னை. பனைமரம், ஈச்ச மரம், தென்னை மரம். பனைமரம், ஈச்ச மரம், தென்னை மரம் 3மே அந்த ஓலை தான். தாளை மடல், மிச்சதெல்லாம் இலை தான். மூங்கில் இலை தான், மூங்கில் இலை தான். பலா இலை, வாழை இலை எல்லாம் இலை தான். நெற்றால், நெல் வந்து தாள், அந்த சின்னதாக இருக்கும், நெற்றால். கமுகம் கூந்தல், கமுகம் கூந்தல், கமுகம்னா பாக்கு மரம், அப்படியே கூந்தல் மாதிரி இருக்கும், பாக்கு மரம், கமுகந்தல். வேப்பந்தலை, மாவிலை, அது ஓகே. காய்களின் இலைநிலை. அவரை பிஞ்சு, தென்னங்குரும்பை, மாவடு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, இது ஏற்கனவே பார்த்துட்டோம். செடி கொடி மரங்களின் தோப்பிடம். ஆலங்காடு. இதில் எது தோப்பு அப்படின்னா தென்னந்தோப்பு, சவுக்கு தோப்பு, பலாத்தோப்பு, பனந்தோப்பு. ஏற்கனவே பார்த்துருக்கோம். தென்னை மரம், சவுக்கு மரம், பனைமரம், பலாமரம், இதெல்லாம் தோப்பு. தோட்டம்னு எடுத்துக்கிட்டா தேயிலை, பூக்களை தான் தோட்டம்னு சொல்கிறோம். சோளக்கொல்லை, கம்பங்கொல்லை, கம்பு சோளமும் கொல்லைன்னு சொல்லுவோம். இந்த பார்த்தீங்கன்னா உள்ள இப்படி புகுந்து புகுந்து போகிற மாதிரி இருக்கும், ஏதோ கொள்ளையடிக்க போகிற, திருட போகிற மாதிரியே தான் இருக்கும். அந்த சோளக்காட்டுக்குள்ளே, கம்பங்காட்டுக்குள்ளே போனோம்னா அது ஆலங்காடு. அது ஒன்று மட்டும் பார்த்துக்காங்க, ஆலங்காடு. அடுத்து பொருள்களின் தொகுப்பு. ஆட்டு மந்தை, திராட்சை கொலை, மாட்டு மந்தை, கற்குவியல்,
வேளங்காடு, யானை கூட்டம், சாவி கொத்து, பசு நிறை, வைகோர் போர். பொருளுக்கேற்ற வினை மரபு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது பழம் தின், கோலம் இடு, கோலமை இப்படி இப்படி இடணும். தீ மூட்டு, தயிர் கடை, படம் வரை, வண்ணம் தீட்டு. இதுல பாருங்க, படம் வரை, படம் வரையணும், வண்ணம் தீட்டணும், வண்ணம் தீட்டணும், வேற ஒண்ணும் இல்லை. கவிதை இயற்றணும், வண்ணம் தீட்டணும், கவிதை இயற்றணும், விளக்கை ஏற்றணும், கூரைனா வேய், கூரையை வந்து வேயணும், இப்படி 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 வச்சு இப்படி முடிச்சு போடுவாங்க, இப்படி வச்சு இப்படி முடிச்சு போடுவாங்க, வேயணும், கூரையை வந்து வேயணும். ஸோ இப்படிதான் இருக்கும். இந்த மரபுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒண்ணு. கருவியாக பெயர், காரியவாகு பெயர், கருத்தாவாகு பெயர், ஊமையாக பெயர். ஊமைனா எக்ஸாம்பிள், நாரதர் வராரு, இந்த மனுஷன் நல்லவர் வராரு கெட்டவர் வராருன்னு சொல்ற மாதிரி ஊமையாக பெயர்னா நாரதர் வருகிறார், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதான் ஊமையாக பெயர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்தது சில மரபு தொடரும் அதனுடைய பொருள் அறிவும். இப்போ ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு என்னன்னா நீண்ட காலத்துக்குரியது. எடுப்பார் கைப்பிள்ளை, தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்கறது, அப்ப எடுப்பார் கைப்பிள்ளை. ஏட்டு சுரக்காய் கறி குதவாது, பட்டறிவில்லாத படிப்பறிவு. அவளை நினைத்து உருளை இடித்தல். அவளை நினைத்து உருளை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்து வராது. ரைட்டா? உரலை போட்டு இடிச்சாலும் அவள் வராது. அடுத்து முதலை கண்ணீர், பொய்யலுகை, அவசர கொடுக்கன எண்ணி துணியாதவர். ஆகாய தாமரன இல்லாத ஒன்று. கம்பி நீட்டல்னா சொல்லி கொள்ளாமல் செல்லல், கம்பி மாதிரி போயிட்டே இருக்குது. தாளம் போடுதல்னா எதையும் சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். காணல் நீர், இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. பஞ்சாய் பறத்தல், அலைந்து திர்றது. குட்டிச்சுவர், பயனின்றி இருத்தல். கொட்டி அளத்தல், மிகுதியாக பேசுதல். இதெல்லாம் மொழித்திறன் பயிற்சியில எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. திரும்ப இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கிறது பாருங்க. வண்டு முரளும். வண்டு, நான் ஒரு இடம் மலையில தாண்டிக்குடி முருகன் கோயில் போகும்போது சித்திர வண்டுன்னு ஒரு வண்டு, அந்த வண்டோட வேலை கீச் கீச் கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். வெடிச்சு அப்படி செத்துரும், கத்தி வெடிச்சு செத்துரும். அவ்வளோ ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும் போல உயிரோட. அப்படி கீச் கீச் கீச்சுன்னு கத்தும். ஒரு லட்சம் வண்டு கத்தும். ஒரு இங்கே இருக்குன்னா இந்த கேப்புக்குள்ள ஒரு 1,00,000 வண்டு கத்தும். கத்தி மேலே சுட்டு சுட்டு தண்ணி விழுந்துக்கிட்டே இருந்துச்சு பைக்கில் வரும்போது. என்னடான்னு பார்த்தா வெடிச்சு செதறி அந்த தண்ணி அந்த விழுகும், வெடிச்சு செதறி செத்து போயிடும். அந்த வண்டோட சித்திர வண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வண்டு வந்து முரளும், அந்த சவுண்டை நான் கேட்டிருக்கேன். வண்டு முரளும்னு சொல்லுவாங்க. ரைட்டா? புறா குணுகும், சேவல் கூவும். கோழி கொக்கரிக்கும், ஆனால் சேவல் கூவும். ரைட்டா? இது நீங்க தெரிஞ்சுட்டுனா வருங்க. குரங்கு அளப்போம், அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே அளப்போம். எருது எக்காலமிடும் பாருங்க, எருது எக்காலமிடும், இப்படி எகிரிட்டு வரும் காலமாடு. ரைட்டா? குரங்கு அளப்பும், எருது எக்காலமிடும். ஆடு கத்தும், நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? மே அப்படின்னு கத்துறது, ஆடு வந்து அது கத்தும். பூனை சீரும் பாருங்க, புலி உருமும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், பூனை சீரும், அப்படி டக்குன்னு சீரும். அதான் சீரும். நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பாருங்க, அம்பு எய்தார், ஆடை நெய்தார், உமி கருக்கினான், ஓவியம் புனைந்தான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பு, செய்யில் ஏற்றினார், பூ பறி, மரம் வெட்டு, மாத்திரை விழுங்கி, முறுக்கு தின், பால் பருகு, தண்ணீர் குடி, சோறு உண். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கண இலக்கிய வகையும் பார்த்துருக்கோம், ஆகு பெயரும் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு போலி வலுநிலா. இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு 2 இருக்கு. இயல்பு வழக்குங்கிறது இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவுன்னு 3 இருக்கு. ரைட்டா? அந்த இலக்கணம் உடையதுங்கிறது சாதாரண இலக்கணம் ரூல்ஸ் படி இருந்தால் அது இலக்கணம் உடையது. சாதாரணமா நிலம், மரம், வான், எழுது, அந்த சொற்கள் சாதாரண. இலக்கண போலி அப்படிங்கிறது இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும், ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் என மாற்றி வழங்கினர். கிளையின் நுனியை கிளை நுனி என கூறாமல் நுனிக்கிளை மாற்றி சொல்றது. ஆனால் இருந்தாலும் இலக்கணம் போலி தான், இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முன் பின்னாக அப்படின்னா புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண் அதை மாற்றி சொல்றது. இப்போ கால்வாய்ங்கிறது கரெக்டா, காவாங்கிறது தான் கரெக்டு. அதை வாய்க்கால்னு இப்போ நம்ம சொல்கிறோம்ல, வாய்க்கால்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி புரியுது உங்களுக்கு, முன் பின்னாக மாற்றி எழுதுறது. என்னை பொறுத்தவரை கால்வாய்ங்கிறது கரெக்டான வார்த்தை, அதை வாய்க்கால்னு சொல்கிறோம்ல நம்ம இன்னைக்கு. புறநகர் தான் கரெக்டு, இப்போ நகர்ப்புறம்னு சொன்னோம்னா. ஸோ அந்த மாதிரி புரியுது உங்களுக்கு. மருவு அப்படின்னா இந்த தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்கிறது,
திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்றது அந்த மாதிரி தான். ரைட்டா? ஓகே. அடுத்தது தகுதி வழக்கு. இது இலக்கணம் உடையதுன்னு பார்த்துட்டோம். இயல்பு வழக்கு. தகுதி வழக்குல 3 என்ன? இடக்கரக்கல், மங்களம், குழுவுக்குறி. இந்த குழுவுக்குறி தான் ஷார்ட்கட் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இடக்கரக்கல் அப்படிங்கிறது கால் கழுவி வந்தேன், வெளிப்படையா சொல்ல முடியாத மொட்டையா சொல்லிட்டு வந்துடும். கால் கழுவிட்டு வந்தேன், குழந்தை வெளியே போய் விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன், இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்ல முடியாததான் இடக்கரக்கல்னு சொல்றோம். மங்களம்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க வச்சுட்டாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி கடவுள்கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு இயற்கை எய்தினார் ஒரு மரியாதை நிமித்தமா சொல்றது. குழுவுக்குறினா பொன்னை பரி, அதாவது பொற்கொள்ளர் பயன்படுத்துவது. ஆடையை காரை எனல், யானைப்பாகர் பயன்படுத்துவது. ஆடையை காரை எனல்னா யானைப்பாகர். ஒருத்தருக்கு மட்டும் குறிப்பிட்ட வார்த்தை புரியுற மாதிரி சொன்னா அதான் குழுவுக்குறி, ஷார்ட்கட்டுன்னு சொல்லுவோம். ரைட்டாப்பா? இதுதான் வழக்கு, இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு சொல்லுவோம். போலி அப்படின்னு எடுத்துட்டா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி 3 வகைப்படும். போலி ரைட்டா? முற்றுப்போலின்னு ஒன்று இருக்கு, ஆனா இருந்தாலும் இதுதான் மெயின். முதற்போலி அப்படிங்கிறது இந்த மஞ்சுங்கிறத மைஞ்சு, மையல்ங்கிறத மையல் அப்படின்னு சொல்லி முதல் எழுத்து மாறினா அது முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது, அதான் முதற்போலி. இடைப்போலினா இடையில இருக்கிற எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது, அது இடைப்போலி. இப்போ அமைச்சு அப்படிங்கிறது அமைச்சு, இளஞ்சிங்கிறது இளைஞ்சி, அரையருங்கிறத அரையர், இந்த மாதிரி சொற்கள் இடையில உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது, இடைப்போலி. கடைப்போலினா அகம் அப்படிங்கிறத அகன், நிலம் அப்படிங்கிறத நிலன், முகம் அப்படிங்கிறத முகன், பந்தல்ங்கிறத பந்தர் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இறுதியில் அந்த எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது. அது பொருள் ஒரு வார்த்தை மாறி இருக்கும், பொருள் மாறாதுப்பா, ஏத்துக்கப்பா, தான் போலி தான்ப்பா, இருந்தாலும் ஏத்துக்கப்பா. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்லுவோம். முற்றுப்போலினா முள்ளா ஃபுல் வார்த்தை, ஐந்துங்கிறத அஞ்சு, ஐந்துன்னு தான் சொல்லணும், முழுசா மாறிடும் அஞ்சு அப்படி. இப்படி மாறிச்சுன்னா அது முற்றுப்போலி அப்படின்னு சொல்றோம். நான் என்ன சொல்றோம்? முற்றுப்போலின்னு சொல்றோம். வலு, வளா, வலுவமைதின்னு சொல்றோம். வலு 7 வகைப்படும், பலா 6 வகைப்படும் சொல்லுவோம். ரைட்டா? அப்படிங்கிற போது வலு அப்படிங்கிறது குற்றம் உடையது. இப்ப திணைனா செலியன் வந்தது, அது தப்பு. செலியன் வந்தான்ங்கிறதான் கரெக்ட். வந்ததுன்னா என்ன? மாடாது. அப்ப இந்த மாதிரி தப்பானதை சொன்னா அது வலு, குற்றம். வலுனாலே குற்றம், தப்பா சொல்றது. அது சொல்றது இடமா, காலமா, வினாவா, விடையா, மரபா, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப தென்னந்தோட்டம் இருக்கு, தென்னை மரங்கள்ல பகுதியை தென்னந்தோட்டம், தென்னந்தோப்புன்னு சொல்லணும். அப்ப அது மரபு பிழை, மரபு வலு அப்படின்னு சொல்றோம். அப்ப வளாநிலைனா சரியா இருக்கிறது, சரியா இருந்தா அது வளாநிலை. சரியா இருந்தா 3, 6, 7 இதுல இருக்கு, சரியா இருந்தா அது வளாநிலைன்னு சொல்லுவோம். ரைட். வலு அமைதி அப்படிங்கிறது என்னன்னா, வலு அமைதிங்கிறது திணை வலு அமைதி. என் அம்மை வந்தால் ஏன்னா மாட்டை பார்த்து கூறுவது, அப்படி சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் தப்பு இல்லை, தப்பு தான் ஆனா தப்பு இல்லை அப்படின்னு சொன்னா வலு அமைதி. ஸோ திணை வலு அமைதி. பால் வலு அமைதி வாடா ராசா, பொம்பளை பிள்ளைய வாடான்னு கூப்பிடுறது. இட வலு அமைதி, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னா, இடம்னா தன்மை முன்னிலை படர்க்க தானே, இந்த மாற எனக்கும் பொய் சொல்ல மாட்டான், நம்மளே சொல்லிக்கிறது, அது இட வலு அமைதி. கால வலு குடியரசு நாளை வருவார் அப்படிங்கிறது, நாளை வந்துருவாரா உறுதியா, வருவார்னு ஒரு நம்பிக்கையில சொல்றோம்ல, அதான் கால வலு அமைதி. மரபு வலுவமைனா கத்தும் குயிலோசை, குயில் அன்னைக்கு கத்துச்சு, கூவுச்சு, அப்ப பாடலுக்காக நாங்க அதை சொல்லிக்கிருவோம், பாரதியார் பாட்டு, அப்ப அதை மரபு வலு அமைதின்னு சொல்றோம். தப்பு இல்லை, இருந்தாலும் ஏத்துக்கங்க, பாடலுக்காக சொல்றோம், அதுதான். ஸோ அதே மூவகை போலிகள் தான் இதுலயும் இருக்கும், ஓல்டு புக்லயும் இருக்கும், அதே தான், சேம் தான், அப்படியே இருக்கும். பாருங்க வலு பாருங்க, அரசன் வந்தது திணை வலு, கபிலன் பேசினால் அது பால் வலு. ரைட்டா? குயில்கள் கூவியது என் வலு, கூவின அப்படின்னு வரணும். கமலா சிரித்தாய் இடவலு, இடவலு. அடுத்து வளவன் நேற்று வந்திருக்கிறான் காலவலு, ஆந்தை கத்தியது மரபு வலு. எக்ஸாம்பிள், இதெல்லாம் ஓல்டு புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள். இது கேட்டா அடிச்சிருவீங்க. எக்ஸாம்பிள் வலு, வளா, வலுவமைதி இதெல்லாம் கேட்டா சூப்பரா அடிச்சிருவீங்க. இந்த வளா நிலையெல்லாம் பாருங்க. செல்வி பாடினாள், செல்வி பாடினாள், அப்ப மாடு வந்தது, இதெல்லாம் திணை வளாநிலை. கரெக்டான வார்த்தைல, வளானா தவறு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓல்டு புக் படி வளாநிலை 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும், வலு 7 பண்ணு. நான் அது கரெக்டா உங்களுக்கு வலு எத்தனை வகைப்படும், வலு 7 தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. வலு, வளா ஒவ்வொன்றும் எத்தனை வகைப்படுங்கிறத நான் லிஸ்ட் எடுத்து உங்களுக்கு தனியாவே ஒன்று கொடுப்பேன். ரைட்டா? கிளியர் கட்டா உங்களுக்கு கொடுப்பேன், அதன்படி நீங்க கொஞ்சம் பார்த்துக்காங்க. இந்த பாருங்க, வலு பிழைதான், தவறு தான், குற்றம் தான். வளா பிழையின்மை, தவறின்மை. வலு அமைதி பிழை ஆனால் பிழையாக கொள்ளாமை, அதான். இதுதான் அந்த உண்மையான டெஃபினேஷன். இது ஓல்டு புக்கில் நல்லா கொடுத்துருப்பாங்க, ஓல்டு புக்கில் அப்படி கொடுத்துருப்பாங்க கிளியரா.
கான்செப்ட் புரிஞ்சுட்டு அந்த எக்ஸாம்பிளில் வர எக்ஸாம்பிள் ஈஸியாக அடிச்சிடலாம். இலக்கண ஆன்சர் அடிக்கிறது ஒரு மேக்ஸ் அடிக்கிறதுக்கு சமம். மேக்ஸுக்கு எப்படி நீங்கள் 40 செகண்ட் 50 செகண்ட் எடுக்கிறீங்களோ, ஒரு நிமிஷம் கூட எடுக்கிறீங்களோ, ஒரு இலக்கணத்தை அட்டன் பண்ணும்போது அவசரப்பட்டு ஆன்சர் அடிக்காமல் ஒரு கொஞ்சம் இந்த கான்செப்ட் வருமா, இப்போ கூடை முடை, பானை வனை, அந்த அந்த ரியாலிட்டி வருதுல்ல, ஸோ அப்போ அதை கொஞ்சம் சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.